பொங்கல் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் சென்னை திரும்பும் நிலையில் பரனூர் சுங்கச்சாவடி போக்குவரத்து நெரிசலின்றி காணப்படுகிறது. களத்திலிருந்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சடையாண்டி, இந்த சுங்கச்சாவடி வெறிச்சோடி காணப்படுகிறது. எந்த அளவிற்கு கூட்டம் இதற்கு முன்பாக இருந்தது? என்ன காரணம்? விவரம் என்ன? நிச்சயமாக காயத்ரி, தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊரில் கொண்டாடிவிட்டு சென்னைக்கு திரும்பக்கூடிய பொதுமக்களினுடைய எண்ணிக்கை அதிகாலையிலிருந்து சற்று குறைவாக காணப்படுவதாகத்தான் நமக்கு இங்கு தெரிகிறது. பரனூர் சுங்கச்சாவடியில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நேற்றைய இரவு கடுமையான போக்குவரத்து நெரிசல், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகியிருந்தது. பொதுமக்களுடைய பேட்டியையும் நம்மால் கேட்க முடிந்தது. உளுந்தூர்பேட்டையிலிருந்து பரனூர் வருவதற்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கும் மேலாக பயணித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது என்று பயணிகள் நம்மோடு தெரிவித்திருந்தனர். ஆனால் அதிகாலை பொழுதில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பரனூர் சுங்கச்சாவடியை வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்பொழுது நீடிக்கிறது. கிட்டத்தட்ட பொங்கல் பண்டிகையை சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு சென்று கொண்டாடுவதற்காக மட்டுமே 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊருக்கு சென்றிருந்தனர். கடந்த 2 தினங்களாகவே சென்னையை நோக்கி தொடர்ந்து பொதுமக்கள் வந்த வண்ணம் இருந்தனர். நேற்று மாலையிலிருந்தே இருசக்கர வாகனத்திலிருந்தும் சரி 4 சக்கர வாகனத்திலும் வருவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதாவது சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் இருசக்கர வாகனத்தில் படையெடுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இரவு முழுவதுமே இந்த பரனூர் சுங்கச்சாவடி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த நிலைமை தற்பொழுது அதிகாலை தலையீழாக மாறி இருக்கிறது. இருசக்கர வாகனங்களோ காரில் 4 சக்கர வாகனங்களில் வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பேருந்துகளில் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது மதுரை, நாகர்கோவில், தமிழ்நாடு இருந்து வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் தற்பொழுது அதிகரிக்கிறது. அதன் காரணமாக வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பரனூர் சுங்கச்சாவடி சற்று வெறிசோடி காணக்கூடிய ஒரு நிலைமைதான் நம்மால் பார்க்க முடிகிறது. பேருந்துகளில் வரக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக தாம்பரம், பெருங்குளத்தூர், கிளாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மற்றபடி இந்த பரனூர் சுங்கச்சாவடி அந்த பாலம் வேலை நடக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் சற்று போக்குவரத்து நெரிசல், மற்றபடி வெறிசோடி காணக்கூடிய ஒரு நிலைமைதான். பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய பகுதிகளிலும் இதே நிலைமைதான் நீடிக்கிறது. காயத்ரி, நன்றி சடையாண்டி, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.